பாருங்க நான் தக்காளி எல்லாம் வந்து நல்ல ரெட் கலர்ல உள்ள தக்காளி வந்து வாங்கிக்கோங்க நம்ம பாஸ்தா சாஸ் பண்றதுக்கு. ஸோ எல்லாத்தையும் இதை கட் பண்ணி நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துட போறோம். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த பாஸ்தா சாஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 4 ஜாராவது ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் நிறைய ஒரு இதில் ஒரு 2 கிலோ தக்காளி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு காணிக்கிறேன். ஸோ ஒரு பேட்ச் தக்காளி வந்து பியூரி பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் பாஸ்தா சாஸுக்கு வந்து தக்காளி வந்து தொலியெல்லாம் எடுப்பாங்க. பட் நான் வந்து நைஸாக நம்ம அரைச்சிட்டோம்னா தொலியெல்லாம் அரைஞ்சிரும் கம்ப்ளீட்டட். அதனால நான் தொலியெல்லாம் எடுக்கிறதே இல்லை, ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா வேலை. அதனால இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம தக்காளி அரைகிற டைமில் ஒரு 10-15 பல்லு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் சாப் பண்ணி எடுத்துகிற போகிறேன். ஸோ இதை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு பெரிய கேசரோல் மாதிரி ஒரு பாட் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றிடலாம். ஸோ இந்த பாஸ்தா சாஸ் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் வைக்க போகிறேன். ஸோ மீல் ப்ரெப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மெயின் ஸ்டெப்பே வந்து என்னென்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் வைக்கணும். ஸோ பூண்டு நம்ம சாப் பண்ணி வச்சோம்ல, ஆயில் வந்து அந்தளவுக்கு ஹாட் ஆகலை. அந்த ஹாட் ஆகாத ஆயிலில் தான் நான் வந்து பூண்டை வந்து போடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் நீங்கள் பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ண பூண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூண்டு உடனே வந்து பேர்ன் ஆயிரும். அந்த ஆயிலில் வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து இறங்காது. அதனால ஆலிவ் ஆயில் ஊற்றின உடனேயே கூலாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, உடனேயே வந்து பூண்டை வந்து போட்டுருங்க. ஸோ பூண்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து லோ ஹீட்டில் நல்லா அப்படியே அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த ஆயிலில் வந்து ரிலீஸ் ஆகணும். சரியா? ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆலிவ் ஆயிலில் கார்லிக் வந்து நல்லா அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு நிமிஷம். ஸோ இந்த டைமில் நான் அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன்ல, அந்த தக்காளியை வந்து போட்டுருக்குறேன். ஸோ கார்லிக் வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகிற ஸ்மெல்லே வந்து சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், ப்ளெயின் கார்லிக். ஓகே, ஸோ நம்ம தக்காளி போட்டாச்சா? இனி வந்து ஒன்றுமே நம்ம இப்போதைக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஹீட்டு கொண்டு வந்துடுங்க. இந்த தக்காளி மூடி போட்டுறணும், ஏன்னா இல்லைன்னா வந்து தக்காளினால தெரிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீ ஒரு மூடி போட்டுட்டு மினிமம் 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 30-45 மினிட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 15 நிமிஷம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் இடையில கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்ல பச்சை வாடை எல்லாம் போய் அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு போகணும். ரொம்ப சுருள எண்ணெய் பிரிய வதக்கணும்னு இல்லை. பாஸ்தா சாஸ்க்கு அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போக தேவையில்லை. ஸோ 15 நிமிஷம் போல் நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹை ஹீட்டில் பாயில் பண்ண போகிறேன். எப்படி எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட டொமேட்டோ பாஸ்தா சாஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. ஸோ ரொம்ப திக்காகக்கூடாது, ஏன்னா நம்ம பாஸ்தா சாஸ் பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து டேரெக்டாக வந்து இதில் பாஸ்தாவை போட்டு குக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இதில் எல்லா ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்தா சாஸுக்கு எப்போவுமே சுகர் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பாஸ்தாவை வந்து பாஸ்தா ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்ப்ஸ் தான். ஸோ அதனால இது வந்து என்னடா, இது வந்து இட்டாலியன் சீசன். என்னடா என்ன வேணும் அக்கா மாடியில் இருக்கா பாரு. ஸோ இது வந்து இட்டாலியன் சீசனிங். உங்களுக்கு வந்து இதில் ஆரிகானோ, பேசிலு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ சீசனிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷமாவது அது நல்லா அப்படி சிம்மர் ஆகும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றாகும். அதுக்கு வேண்டி இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து மெயினாக இது குட்டீஸ் வந்து சாப்பிடுவாங்க, அதனால நான் வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நம்ம பாஸ்தா ரெடி பண்ணும்போது கூட நீங்கள் வந்து பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு லேயர் ஆயில் வந்து மேலே வந்து ஃப்ளோட் ஆகுதில்ல. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பாஸ்தா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து
நீங்கள் பேசில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பேசில் போட்டுக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லைனா ட்ரைடு பேசில் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக என்ன பண்ணோன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உப்பு இனிப்பு ஏதாவது புளிப்பாக இருக்குன்னா கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், பர்ஃபெக்டாக இருக்குது. தக்காளி வந்து புளிப்பு, அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த ஃப்ளேவரும் பாஸ்தாக்குள்ளது நல்லா வந்துடுச்சு. ஸோ பாஸ்தா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பாட்டிலில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த சின்ன சின்ன கிளாஸ் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த பாஸ்தா சாஸ் வந்து ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இது வந்து டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வந்து தண்ணியாக தான் இருக்கணும், ஆனால் வந்து அந்த ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம இதில் பாஸ்தா போடுவோம்ல, அதனால நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 5 ஜார் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஊற்றிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், 4 ஜார் பாஸ்தா சாஸ் கிடச்சிருக்கு. இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நம்ம வந்து பாஸ்தா குக் பண்ணும்போது இதில் நீங்கள் பன்னீர் வேணுன்னா பன்னீர் போட்டுக்கலாம். குக் பண்ண பாஸ்தாவில் இந்த சாஸை ஹீட் பண்ணி இந்த பாஸ்தாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது.